சொல்லிடுங்க. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நான் நைட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரேன், இல்லை நைட்டு பசங்களோட ஊர் சுற்றி லேட்டாக வரேன், அது மாதிரி எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே வீட்டில் இது மாதிரி சொல்லுவாங்க. சொந்தக்காரங்களாம் என்ன இவன் நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வரான் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் உடலையே மாற்றிருக்கீங்க. அது மாதிரி மாற்ற சொல்ல உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு எவ்வளோ பேர் என்னென்னலாம் பேசுங்க? நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பேசினாங்க. எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானேன்னு சொல்லி நிறைய பேர் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ கூட அம்மா அப்பா வந்து ஏற்றுக்கல. போக போக கொஞ்சம் ஏற்றுக்குனாங்க. அதுக்குள்ளே இப்போ கூட கொஞ்சம் 2 நாள் முன்னே கூட சண்டை நடந்துச்சு. ஏன் உன் பையன் இப்படி ஆயிட்டு இருக்கிறானே, கூட 4 பொட்ட பசங்க இருக்கிறாங்களே, எப்படி இதெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்களா, எப்படி ஆகும்னு சொல்லி சண்டை போட்டாங்க. எனக்கு வந்து 4 தங்கச்சிங்க, ஒரு தம்பி. ஏன்னா அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, பொட்ட பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ இப்படி மாறிடுன்னு சொன்னாங்க. பட் மாறுறது கூட முடியலையே. எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதான் பிடிச்சிருக்கு. இந்த பாய்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட பிடிக்கல. அதனால என்ன பண்றது சொல்லுங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றது? எவ்வளவு ட்ரை பண்ணேன்.